எல்லாருக்கும் வணக்கம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதாவது நூலோர்கள் தொகுத்த கருத்துக்களுக்கு எல்லா கருத்துக்களுக்கும் முதன்மையானது பகிர்ந்து பல்லுயிர்களுக்கும் உணவளிப்பது தான் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு பல்லுயிர் சூழல் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா மாமரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது. ஸோ இது ஒரு பல்லுயிர் சூழல் அமைப்பு வருது. இதனால் பறவைகள், கிளிகள், அணில்கள் எல்லாமே வருது. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு கற்பூரவள்ளி வாழைக்குலை. இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கரையோரத்தில் இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டோம். ஸோ இது மூலமாக இந்த பல்லுயிர்கள்லாம் நல்லா உண்டு மகிழ்ந்து மன நிறைவோடு போகுது. இதில் நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி. ஸோ இதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறோம். அது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்துல் கலாமோட கருத்தும் இதில் இருக்குது. என்ன சொல்லுவார்னா, பறவைகளை கூண்டுக்குள்ளே வச்சு அழகு பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. அதை நீங்கள் ஒரு மரம் வைங்க. அந்த மரம் வச்சாலே போதும். அந்த பறவைகள் அதுக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கும். வாழ்வாதாரம், வசிப்பிடம், தங்குமிடம் எல்லாம் அமைச்சுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.